ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருப்போம். அதாவது ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கோல் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பிக் பில்லியன் டேல ஒரு கம்ப்யூட்டரோ இல்ல லேப்டாப்போ ஏதோ ஒன்று வாங்கணும்னு யோசிச்சு வச்சிருப்போம். அதுக்கு இந்த பாயிண்ட்ல நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. இது இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கலாம். இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாண செலவுக்கு சேர்த்துட்டு இருக்கலாம். இல்ல பைக்கு, காரு இதுக்காக சேர்த்துட்டு இருப்போம். ஆனா அந்த ஈவெண்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கு. அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பணத்தை எங்க நம்ம பார்க் பண்ணி வச்சிருந்தா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இல்ல எப்படி அப்ரோச் பண்ணோன்றது தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். கையில இந்த பாயிண்ட்ல காசு இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அது தேவைப்படாது. ஷார்ட் டேர்ம்க்கு பார்க் பண்ணி வைக்கணும்னா எல்லாருக்குமே முதல்ல மைண்டுக்கு வர ஆப்ஷன் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். இதுக்கு ரீசெண்டா நடந்த ஒரு கான்வர்சேஷனே ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 ரூபாய் கையில வச்சிருக்காரு. 6 மாசத்து வரைக்கும் இந்த காசு எனக்கு தேவைப்படாது, எங்கேயாவது போடணும், ஏதாவது நல்ல ஸ்டாக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பேரோ சொல்லுங்க, அங்க இருந்து எனக்கு நல்ல லாபம் வரணும்ன்றது தான் அவரோட கேள்வியா இருந்தது. சரி, ஏன் ஸ்பெசிஃபிக்கா 6 மாசம் கேட்டதுக்கு பைக்கோ இல்ல மொபைலோ ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பாதி பணத்தை ஆல்ரெடி சேர்த்துட்டேன், மீதி பணத்தை இந்த 6 மாசத்துல சேர்த்துருவேன். ஒருவேளை நான் இதை ஸ்டாக்லயோ இல்ல எங்கேயோ பார்க் பண்ணி அது அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தா இன்னும் என்னால சீக்கிரமா சேர்க்க முடியும்ன்றது தான் அவரோட ரேஷனலா இருந்தது. அஃப்கோர்ஸ் லக்கியா இருந்தா அந்த 6 மாசத்துல நல்ல ரிட்டர்னை கூட நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சில்வர்ல கரெக்டான டைம்ல உள்ள போயிருந்தாருன்னா 6 மாசத்துல அவரோட பணத்தை டபுள் பண்றதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி தப்பான பாயிண்ட்ல உள்ள போயிருந்தா ஒரே மாசத்துல பாதிக்கு பாதி பணத்தை இழக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது ஷார்ட் டேர்ம்ல டேட்டா சொல்ற விஷயமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வருஷம் மட்டும் தான் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்றாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி 50லயே போட்டிருந்தாலும் குறைஞ்சபட்சம் ரொம்ப ஒஸ்ட் கேஸ்ல -55% வரைக்கும் அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்துரும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டேட்டா. அதாவது இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் இன் டைமும் ஒரு வருஷம் ரிட்டர்ன் எப்படி இருக்கும்ன்றத கன்சாலிடேட் பண்ணக்கூடிய டேட்டா இது. இதுல ரொம்ப ஒஸ்ட் கேஸ்ல 55% வரைக்கும் இழந்திருக்க முடியும். அதே மாதிரி 100ல 20% நேரத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதாவது குயிக்கா பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கூட இன்வெஸ்டடா இல்லாம அதுக்குள்ள எடுக்கணும்னு யோசிக்கிறவங்க 20% நேரங்கள்ல பணத்தை இழக்கிறாங்கன்றது தான் இந்த டேட்டா கிளியரா சொல்லுது. இது அப்படியே 3 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, அதாவது ஒரு நபர் 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண ரெடியா இருந்தாருன்னா பணத்தை இழக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 4% குறைஞ்சிருக்கும். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 7 வருஷமா மாத்தணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நபர் 7 வருஷத்துக்கு மேல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்காரு, நிஃப்டி 50ல இருக்காருன்னா 0% வாய்ப்பு. அதாவது இருக்கிறதுலே துரதிர்ஷ்டசாலி இன்வெஸ்டரா இருந்தாலும் 7 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்டடா இருந்தாருன்னா அவர் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது தான் இந்த டேட்டா கிளியரா சொல்லுது. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷமோ 7 வருஷமோ டைம் ஃப்ரேம் இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள பணத்தை போடணும். அடுத்த 6 மாசத்துலயோ இல்ல 1-2 வருஷத்துல தேவைப்படுற பணத்தை போட்டோம்னா நம்மளோட முதலுக்கே ஆபத்து வரும்ன்றதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த பண தேவை அடுத்த 5 வருஷத்துக்குள்ள வந்தாலும் அதை ஷார்ட் டேர்ம் கோலா தான் கன்சிடர் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எதையுமே லக்கு கிட்டயோ இல்ல ப்ராபபிலிட்டி கிட்டயோ விடக்கூடாது. அதாவது நான் போட்ட பணம் எவ்வளவு வரும்ன்றது எனக்கு கிளியரா தெரியணும். நான் எடுக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா எடுக்க முடியணும். வாலட்டாலிட்டி முடிஞ்ச அளவுக்கு ஜீரோவா இருந்தா நல்லது. அதாவது நான் போடுறேன்னா அது ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லாம ஃபிக்ஸடா எனக்கு இது வரும்னு தெரிஞ்சதுன்னா இன்னுமே நல்லதுன்னு சொல்லலாம். இந்த 3 கிரைட்டீரியாவும் நம்ம ஷார்ட் டேர்ம்ல பார்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பா இருந்தாகணும். இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷன் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைப்பாங்க. அஃப்கோர்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது மோஸ்டா டிஃபால்ட்டான ஆப்ஷன்னே சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் இந்த பணம் எப்படியும் சீக்கிரமா தேவைப்பட போது அது பாட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கட்டும் அப்படியே விட்டுருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க்ல இது ஒரு கண்டிப்பா பெட்டரான ஆப்ஷனா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாம 2 இல்ல 3% வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸே இதுல இருந்து பார்த்துட முடியும். அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்லும்போது இன்னைக்கு ஒரு பொருளை நீங்க 1 லட்சம் கொடுத்து வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அதே பொருளை வாங்கணும்னா 1,07,000 ரூபாய் இருந்தா தான் வாங்க முடியும். இதை தான் விலைவாசி உயர்வுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பணவீக்கம் சொல்லலாம். ஸோ பணவீக்கத்தோட பார்க்கும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்மளோட பணத்தோட மதிப்பு இழந்துகிட்டே வரும். அதனால அதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்றது இன்னுமே இம்பார்ட்டன்ட். இப்போ இங்க இருக்கக்கூடிய 2 டிஃபால்ட்டான விஷயங்கள் தான் அதே பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ரெக்கரிங் டெபாசிட்டும். டெஃபினட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட பார்க்கும்போது ரெண்டுமே பெட்டரான ஆப்ஷன்னே சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் அளவுக்கோ இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் ரேட்டை இது ரெண்டுத்துலயுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ எஃப்டின்னு சொல்லும் போது ஒரு பெரிய லம்சம் தொகை இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை 6 மாசத்துக்கோ இல்ல 1 வருஷத்துக்கோ ஃபிக்ஸடா ஒரு பீரியடுக்கு போட்டு அதுக்கப்புறமா அந்த டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கேபிட்டலை மொத்தமா வட்டியும் முதலமா திரும்ப கொடுத்துருப்பாங்க. அதே ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தோம்னா எஃப்டியை விட ஸ்லைட்டா ஒரு சின்ன அட்வான்டேஜே கொடுக்கும். அதாவது நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே லாக் பண்ணி மாசம் மாசம் புதுசா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும்னு யோசிச்சீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது 6 மாசத்துலயோ இல்ல 1 வருஷம் கழிச்சு ஒரு கோல் வரப்போது அதுக்கு தொகையை ரெகுலரா மாசம் மாசம் சேர்த்துட்டு வரணும்ன்ற பட்சத்துல ரெக்கரிங் டெபாசிட் தான் ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல பெரும்பாலான பேங்க்ஸ்ல 6ல இருந்து 6.5% வரைக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்க என்ன டென்யூர் சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இந்த ரேட்டும் மாறுபட்டுக்கிட்டு வரும். ப்ராபபிலி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே உங்க போனை யூஸ் பண்ணி ரெக்கரிங் டெபாசிட்டை ஒரு சில செகண்ட்ல உங்களால ஓபன் பண்ண முடியும். ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பேங்க்ல இருக்கிறதுலே அதிகமான ஆர்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த செக்மெண்டோட பார்ட்னர்ஸான ஸ்டேபிள் மணி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இங்க 100க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ்ல இந்த பாயிண்ட்ல என்ன ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்றத ஒரே இடத்துல நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட டிஃபரெண்டா
4-5 பேங்க் அக்கவுண்ட் இருந்ததுன்னா எங்க அதிகமான ஆர்டி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றத ஒரே இடத்துல சிம்பிளா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டேபிள் மணிலே உங்களால ஆர்டியும் ஓபன் பண்ண முடியும். அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இங்க லிஸ்ட் பண்ணிருக்க எந்த பேங்க்ல வேணும்னாலும் ஒரு சில நிமிஷத்துல டிஜிட்டலாவே ஓபன் பண்ண முடியும். அதாவது பேங்கை விசிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற பாயிண்ட்ல சிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 8 ல இருந்து 8.5% வரைக்கும் ஆர்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதான் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னே சொல்லலாம். இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்டேபிள் மணின்றது ஒரு அக்ரிகேட்டட் பிளாட்ஃபார்மே தவிர நம்ம பண்ணக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாம் டைரக்டா பேங்க் கூட தான் லிங்க் ஆயிருக்கும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ரேட்ன்றது ஸ்டேபிள் மணி கொடுக்கிறது கிடையாது. பேங்க் என்ன ரிட்டர்ன் ரேட் கொடுக்குதோ அதை அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த பிளாட்ஃபார்மோட வேலை. இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னு சொன்னா டாப் அப் ஆர்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது யூசுவலா ஆர்டினாலே ஒரு 10,000 ரூபாய்க்கு மாசம் போறோம்னா எப்பவுமே 10,000 ரூபாய் போட்டே வருவேன். 8% அந்த 8% லாக் ஆயிருக்கும். ஒருவேளை இந்தியாவில் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு 6 மாசம் இல்ல 8 மாசம் கழிச்சு குறைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா எல்லா பேங்க்கும் அவங்களோட புது ஆர்டிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிருப்பாங்க. ஆனால் டாப் அப் FD போட்டிருந்தோம்னா 10,000 ரூபாய் நம்ம ஆரம்பிச்சுட்டு நடுவில் அதை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதையுமே பண்ண முடியும். ஆனா எர்லியரா நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லாக் இன் பண்ணமோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டே குறைஞ்சிருந்தாலும் புது ஆர்டி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லாம பழைய ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே லாக் பண்றதுக்கு இந்த டாப் அப் FD யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேஃப்டின்னு பார்க்கும்போது பேங்க்ஸ் எல்லாம் RBI-யால ரெகுலேட் செய்யப்படுது. அதனால RBI மூலமா கிடைக்கக்கூடிய DICGC இன்சூரன்ஸும் இதுக்கு உண்டு. அதாவது ஒரு பேன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேங்க்ல எவ்வளவு தொகை வச்சிருந்தாலும் மேக்ஸிமம் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. அதாவது அந்த பேங்கே திவால் ஆனாலும் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கேபிட்டல் வச்சிருந்தா அது திரும்ப கிடைக்கும்ன்றதான் இந்த இன்சூரன்ஸோட அர்த்தம். ஒருவேளை 5 லட்ச ரூபாய்க்கும் மேல தேவைப்படுற ஷார்ட் டர்ம் கோல்ஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் பேங்க்ஸ்ல டிஃபரெண்ட் ஆர்டிஸா பிரிச்சு வச்சுக்கலாம். ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஆர்டி ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டேபிள் மணியை கட்டாயமா செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுங்க. இந்த ரெக்கரிங் டெபாசிட் மாசம் ரெகுலரா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி லம்சமா பணம் வச்சிருக்கீங்க அதை ஷார்ட் டர்முக்கு பார்க் பண்ணணும்னா FDயும் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த FD RD மாதிரி இன்னொரு ஈக்குவலண்டான விஷயம் தான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ பேசிக்கா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல இதர டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தோம்னா இதுலயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரிட்டர்ன் பர்சன்டேஜ் தான் வரும். ஆனா இது மார்க்கெட் லிங்க்டா இருக்கும். அதாவது பிக்ஸடா இதுதான் வரும்னு சொல்லிட்டு கேரண்டீடா யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாஸ்ட்ல நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தது. அதாவது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் யூஸ் பண்ணி டாக்ஸை கொஞ்சம் குறைவா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் கெயின்ஸ்ல இருந்து நம்மளால எடுத்துட முடியும். ஆனா இந்த பாயிண்ட்ல எல்லா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஸ்லாப் ரேட்ல தான் டாக்ஸ் செய்யப்படும். அதாவது நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னவோ ஒருவேளை நம்ம அதிகமா சம்பாதிக்கிறோம்னா 30% ஸ்லாப் ரேட் இருக்கும். கம்மியா தான் டோட்டல் இன்கமே இருக்குன்னா நம்மளோட ஸ்லாப் ரேட்டும் குறைவா இருக்கும். ஒருவேளை நமக்கு கம்மியான ஸ்லாப் ரேட் இருந்ததுன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்ஸ்லயும் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதிகமான ஸ்லாப் ரேட் இருக்கவங்களுக்கு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் ஒருவேளை நம்ம ஹையர் ஸ்லாப் ரேட்ல இருக்கோம்னா அதாவது 30% ஸ்லாப் ரேட்ல இருக்கோம்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன FD RD டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தையும் 30% டாக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அதாவது லாபத்துல மட்டும் தான் டாக்ஸ் பிடிக்கப்பட்டிருக்கும், பிரின்சிபல் கிடையாது. அதே ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தோம்னா அதை ஈக்விட்டி டாக்ஸேஷன்ல போடும். ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறோம்னா 1,25,000 ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. அதுக்கு மேல வரக்கூடிய லாபத்துக்கு 12% டாக்ஸேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ ஹையர் ஸ்லாப் ரேட்ல இருக்கவங்களுக்கு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஷார்ட் டர்ம் பார்க் பண்றதுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஒருவேளை கம்மியான ஸ்லாப் ரேட்ல இருக்கீங்கன்னா RDயும் FDயும் தான் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் யூஸ் கேஸோ இல்ல சிச்சுவேஷன் படி சொல்லணும்னா நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா RDயை தான் ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 6 மாசத்துக்கு தேவையான செலவை பேங்க்ல என் பணம் கிடையாதுன்னு சேர்க்கிறது தான் இது எமர்ஜென்சி ஃபண்ட். ஒருவேளை நம்மளுக்கு வேலை போனாலோ இல்ல ஏதோ எதிர்பாராத சிச்சுவேஷன் வந்தா உடனே நம்மளால லிக்விடேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த RD உதவியா இருக்கும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா அதை FDல வச்சிருக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல் இன்னும் 1 வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ வரப்போகுதுன்னு தெரியும்னா, அதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய ஃபாரின் ட்ரிப் போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான பணத்தையும் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிட்டு மாசம் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு RDயை ஓபன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப் பண்றதும் ஓகே தான். ஆனா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபைனலா என்ன வரும்ன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியாது. அதே மாதிரி உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டும் 30% இருந்து உங்களோட கோலும் 1 வருஷம் கழிச்சு தான் வரும்னு தெரியும்னா ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட கோலே லாங் டர்ம் தான் 5 வருஷம் கழிச்சு தான் பண தேவை வரும்ன்ற பட்சத்துல ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஷார்ட் டர்ம்ல தேவைப்படுற எந்த பணமுமே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஷார்ட் டர்முக்கு ஸ்டெபிலிட்டி அவசியம். அதாவது போட்ட பணம் திரும்ப வரணும்னு தெரியணும். அதாவது லிக்விடிட்டி அவசியம். அதாவது எப்ப வேணாலும் நான் போட்ட கேபிட்டலை நான் நினைக்கும் போது வித்ட்ரா பண்ணணும்ன்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதுக்கடுத்தது ஃபிக்ஸடா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இங்க பார்த்துட்டு இருக்க லிஸ்ட். அதுலயும் மாசம் ஒரு ஷார்ட் டர்ம் கோலுக்கு ரெகுலரா சேர்க்கணும்னா ரிகரிங் டெபாசிட்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் RD ரேட் எங்க கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்டேபிள் மணி ஆப்போட லிங்கை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அது பக்கத்துல இருக்க ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.